ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். யோபுவின் புத்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பதற்கு தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிற வழிகளை, தேவன் நமக்கு என்று வைத்திருக்கக்கூடிய பயிற்சிகளை, தேவன் நமக்கு என்று வைத்திருக்கக்கூடிய அந்த விசேஷித்த நுணுக்கங்களை நாம் அறிந்து கொண்டு அதிலே செயல்படும் பொழுது அதிலே தேவன் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாய் பெலிஸ்தேனாகிய கோலியாத்து காலையும் மாலையும் வந்து இஸ்ரவேல் புத்திரரை நிந்தித்து, தேவனை நிந்தித்து, என்னோடு யுத்தம் பண்ணுகிறதற்கு ஒருவன் வாருங்கள் என்று சொல்லி அவன் கர்ஜித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய உருவத்தையும் அவனுடைய சத்தத்தையும் அவன் அணிந்திருக்கிற ஆயுதங்களையும் கண்டு இஸ்ரவேல் புத்திரர் பயந்து அவனுடைய முகத்துக்கு முன்பாக ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இப்படியே 40 நாட்கள் கடந்தது. 40வது நாளிலே கர்த்தருடைய மனிதனாகிய தாவீது அங்கு வந்தான். பெலிஸ்தேனாகிய கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறதை அவன் கண்டு, நான் போய் இந்த பெலிஸ்தேனோடு யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவன் யுத்தத்திற்கு போகிறான். அப்படி யுத்தத்திற்கு போகும்போது சவுல் அவனுடைய வஸ்திரத்தை, அவனுடைய பட்டயத்தை, அவனுடைய கவசத்தை அவனுக்கு உடுத்துவித்து, இப்படி நீ யுத்தத்திற்கு போ என்று சொல்லி அவனை அனுப்புகிறான். அவன் அதை அணிந்து கொண்டு பழக்கம் இல்லாதவனாய் அதில் நடந்து பார்த்து, இதுல எனக்கு ஐப்பியாசியம் இல்லை, இதுல எனக்கு பழக்கம் இல்லை என்று சொல்லி அதை களைத்து போட்டுவிட்டு தடியையும் கவனிலே கூழாங்கல்லையும் எடுத்துக்கொண்டு அவன் கோலியாத்துக்கு எதிராக யுத்தத்திற்கு போகிறான். சவுல் தாவீதுக்கு கொடுத்தது யுத்த வஸ்திரங்கள். வீரன் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது அணிய வேண்டிய கவசங்களை, அணிய வேண்டிய வஸ்திரங்களை அணிய வேண்டிய சவுல் கொடுத்தார். உலக ரீதியிலே தாவீதுக்கு உடுத்தப்பட்ட வஸ்திரங்கள் எல்லாம் யுத்தத்திற்கு ஒரு மனிதன் செல்லும் போது அணிய வேண்டிய பாதுகாப்பான கவசங்கள், பாதுகாப்பான உடைகள். ஆனால் தாவீதோ அதை அணிந்து பழக்கம் இல்லாதவனாய் இருந்ததினால் அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது கர்த்தருடைய நாமத்தில் நான் இப்படி சொல்லுகிறேன், அது சவுலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, அது சவுலுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, அது சவுலுக்கு என்று அளவெடுத்து செய்யப்பட்ட உடைகள். இன்று அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு மற்றவர்களுக்குரியதை நாம் எடுத்துக்கொண்டு, மற்றவர்கள் தெரிந்து கொண்ட பாதையை தெரிந்து கொண்டு நாம் செயல்படுகிறோம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல தீர்க்கதரிசியினுடைய மனைவியின் வீட்டிலே இருந்த அந்த ஒரு குடம் என்னதான் அவளுடைய ஜீவனத்துக்கு அது ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கப்பட்டு, அவளுடைய கடனெல்லாம் அடைக்கப்பட்டு, அவளும் அவளுடைய பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுவதற்கு அந்த ஒரு குடம் எண்ணெயை கொண்டு கிரகிக்க கூடாத காரியத்தை செய்த கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தில் இருக்கிறதை கொண்டே வெற்றியை தருவார். உங்களிடத்தில் இருக்கிறதை கொண்டே சத்துருவை வீழ்த்துவார். உங்களிடத்தில் இருக்கிறதை கொண்டே உங்களுக்கு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். தாவீதினிடத்தில் இருந்த தடியை கொண்டு, தாவீதினிடத்தில் இருந்த கூழாங்கல்லை கொண்டு, தாவீதினிடத்தில் இருந்த கவனை கொண்டே கோலியாத்தை வீழ்த்தி கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை தேவன் செய்திருப்பாரானால், உங்களிடத்தில் இருப்பதை கொண்டே உங்களை ரட்சிக்கவும் விடுவிக்கவும் ஆண்டவர் உண்மை உள்ளவர். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஜபத்தை கொண்டு, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை கொண்டு, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பை கண்டு, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி வைராக்கியத்தை கண்டு உங்களை விடுவிக்கவும் அற்புதம் செய்யவும் கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். அன்பை நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு எங்களிடத்தில் நீர் தந்தவைகளை கொண்டு
எங்களை விடுவிக்கவும், ரட்சிக்கவும், போஷிக்கவும், உடுத்துவிக்கவும் கர்த்தர் வல்லவராயிருக்கிறீர். உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.